பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலைவேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சூத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலைவேளையில் ஆவியான நம்மளை கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுவோம். கர்த்தரோட வார்த்தை நம்மளுக்கு இந்த நாளில் கொடுக்கறது எரேமியா 33:3 எரேமியா 31:13 ஆவியானவர் பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாத பெரிய காரியங்களையும் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த காலை வேளையில ஏசப்பா சொல்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உங்களுக்கு உங்களுக்கு உங்களால அறிய முடியாத அளவுக்கு ஏசப்பா உங்களுக்கு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு பெரிய காரியத்தை தேவன் செய்வாருங்க. நீங்க எதிர்பார்க்காத கதவுகளை திறந்து கொடுப்பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒவ்வொரு ஆலோசனையும் கர்த்தர் கொடுப்பாருங்க. நீங்க எதிர்பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு தேவன் பிளஸ் பண்ணுவாருங்க. நீங்க எதிர்பார்க்காத ஆலோசனை கர்த்தர் கொடுப்பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத நன்மைகளை கொண்டு கொடுப்பாருங்க. நீங்க எதிர்பார்த்துக்கவே இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும்னு. ஏன்னா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து தேவன் பல மடங்குல உங்களை பிளஸ் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலவெளியில கூட இயேசுப்பா சொல்கிறார், நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவர் வெட்கப்பட்டு போகிறதுல அவரை நோக்கி பார்க்கிறவர்களும் முகங்களும் பிரகாசம் அடையும் என்று சொல்கிறார். இந்த காலவெளியில நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். தேவனை உண்மையாக தேடுவதற்கு எல்லா சகலமும் நன்மையாய் மாற்றி தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலவேளையில் நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த மறு வார்த்தை என்ன சொல்ல மகிழ்வார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா எல்லா சஞ்சலமும் எல்லா துக்கமான காரியங்களும் எல்லா துக்க விஷயங்களும் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாற்றி போட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை இந்த காலவேளையில தேவன் உண்டாக்கி தருவேன். உலகப்பிரமான சந்தோஷம் கொடுக்கறத மனுஷனுங்க கொடுக்கறது இல்ல, இது கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். அது நீடித்திருக்கும். அந்த சந்தோஷத்தை இந்த காலவேளையில உங்களுக்கு தேவன் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. முதலாவது அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க இறங்கி இந்த காலவேளையில உதவி செய்வார். இசப்பா இந்த நாள்ல கூட தகப்பனே ராஜா நீங்க இறங்கி மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்க. அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறாங்க டாடி. அவங்களுக்காக நீங்க இறங்கி உதவி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி. ஆவிக்குரிய காரியங்களும் சரி பூமிக்குரிய காரியங்களும் இல்லை, எல்லாவற்றிலும் ஒரு சித்தமான காரியங்களை அவங்க கையில வாக்கி நீங்க கிருபை செய்யுங்க. அவங்க சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும். அவங்க சந்தோஷமாய் நீ மாற்றி கொடுக்க போற நீங்க தான் தகப்பனே ராஜா. இந்த காலவேளை நீங்க அப்படியே செய்து கொடுக்க போற கிருபைகளுக்காக உமக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம். இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.